நமக்கு இண்டக்ஷன் அடுப்பு தேவையில்லை, கேஸ் தேவையில்லை, எதுவும் எந்த ஒரு செலவுமே இல்லாம நம்ம ஈஸியா சமைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, சமையல் பண்ண தெரியாதவங்க கூட இதுல வந்து சமைக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வேணும் அப்படின்னா பிரியாணின்னு அதுல கொடுத்துட்டா என்னென்ன தேவைன்னு அதுவே சொல்லிருங்க. இதுல எல்லாமே சொல்லிடணும். அரிசி எவ்வளவு கொட்டணும், சிக்கன் எவ்வளவு போடணும், எல்லா டீடைலும் வந்துரும். ஆல் டீடைல்ஸ்மே இதுல வந்துரும். அதே மாதிரி 240 வகையான டிஷ் வந்து இது நமக்கு இதுல காட்டிரும். நம்ம இதுக்குள்ள போகும் அப்படின்னா ஸ்நாக்ஸ், ரைஸ், ஓகேங்களா, சூப் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து காட்டும். சிக்கன், ஓகேங்களா, கிச்சன்ல இப்ப நம்ம குக் பண்ணோம்னா 1 hour பக்கம் ஆகும். ஆனா இந்த மிஷின் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம எந்த டிஷ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 10 or 15 மினிட்ஸ்ல வந்து நமக்கு இது குக் பண்ணி கொடுக்கும். இது ஒரு மிஷின் இருந்தாவே போதுங்க. வீட்டுல கிரைண்டர், அடுப்பு, மிக்ஸி இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறது இல்ல. எல்லாமே நம்ம இதுலயே படிச்சுக்கலாம். மாவு அரைக்கிறதா இருந்தாலும் இதுலயே நம்ம அரைச்சிக்கலாம். மாவுமே இதுலயே அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இல்லைங்க, இதுல தமிழ் லாங்குவேஜும் இருக்கு, அதர்ஸ் லாங்குவேஜும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கிரேவி, பால் காய்ச்ச, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் மெட்டல்ல கடாய் பார்க்க போறோம். தோசை தவா பார்க்க போறோம். தோசை தவாங்க, பிளாக் மெட்டல்ல தோசை தவா. இது டிஃபரண்டா இருக்குங்களே, மாடல் நல்லா இருக்குங்க. மேக்ஸிமம் 1 லிட்டர்ல இருந்து 6.5 லிட்டர் வரைக்குமே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளேல வந்து கடாய். இது கடாய் வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. பார்க்கக்கூடியது வந்து பித்தளை கோட்டிங் வச்ச கடாய்ங்க. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம 6 தலைமுறைகளா நடத்திட்டு வரக்கூடிய ஜெய் மார்கண்ட விலாஸ் ஹோம் பாத்திர கடைக்கு நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்க கிடைக்கும். இங்க என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில்வர், அலுமினியம், காப்பர், பித்தளை, அந்த மாதிரி இரும்பு எல்லா ஐட்டம்ஸுமே இங்க கிடைக்கும். இங்க வந்து வீட்டுக்கு மட்டும் இல்ல, ஹோட்டலுக்கு, கல்யாண மண்டபத்துக்கு எல்லாத்துக்குமே சேல் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமுமே நாங்க வச்சிருக்கோம். அப்புறம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்க்கு நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. விலை அதிகமா இருக்கும் அப்படிங்கிற பயம்லாம் யாருக்குமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வாங்க, எல்லாருமே கம்மி விலையெல்லாம் வாங்கிட்டு போகலாம். ஜெய் மார்கண்ட விலாஸ் ஹோம் பாத்திர கடையில நம்ம உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ மட்டும் யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு வந்து அடுப்பு இல்லாம, கேஸ் இல்லாம, இண்டக்ஷன் இல்லாம, எதுவுமே இல்லாம நம்ம சமைக்க போறது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோங்க இதுல. ஓகேங்களா, நமக்கு இண்டக்ஷன் அடுப்பு தேவையில்லை, கேஸ் தேவையில்லை, எதுவும் எந்த ஒரு செலவுமே இல்லாம நம்ம ஈஸியா சமைக்கிறது எப்படின்னு பார்க்க போறோம். அடுப்பு, ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜார் இருக்கு பாத்தீங்களா. அதுல இது வந்து 4 mm அளவுக்கு வந்து ஜார் இருக்கு இதுல. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலதான் நம்ம இப்ப சமைக்கவே போறோம். ஆமா, இதுலதான் பாத்தீங்கன்னா நம்ம சமைக்க போறோம். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஜாரை வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஜாரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான் இதுல. ஓகேங்களா, இதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு நிறைய வரும் இதுல. ஓகேங்களா, மெயினா வந்து ஜாரை போட்டோன்னே அதுக்கப்புறம் வந்து மூடி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பிளஸ் இந்த மூடி மட்டும் தான் நமக்கு ஓப்பன்ல இருக்கணும் அதுல. ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து இதுல நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம வந்து 200 இங்க வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 240 வகையான டிஷ் வந்து இது நமக்கு இதுல காட்டிடும். நம்ம இதுக்குள்ள போகும் அப்படின்னா நம்ம வந்து என்ன வகையான சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு எல்லாமே காட்டும். பாருங்களேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ரைஸ், ஓகேங்களா, மில்க், அந்த மாதிரி ரெசிப்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இதுல காட்டும். ஸ்நாக்ஸ், ரைஸ், ஓகேங்களா, சூப் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து காட்டும். சிக்கன், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா வகையான வெரைட்டி வந்து இதுல நமக்கு காட்டும். இதுல அது மட்டும் இல்லைங்க, நம்ம இன்னும் நம்ம சமைக்க வந்து நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுக்குண்டான திங்ஸும் வந்து நமக்கு இதுல வந்து இன்க்ளூடிங் ஆயிடும். இந்த மாதிரி இப்போ ஒன்று டச் பண்ணி நம்ம உள்ள போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலா நம்ம ஒரு குக் பண்ணணும் அப்படின்னா கூட மேக்ஸிமம் வந்து ஒரு இதுல குக் பண்றதுக்கு 1 hour பக்கம் ஆகும் நமக்கு. கிச்சன்ல இப்ப நம்ம குக் பண்ணோம்னா 1 hour பக்கம் ஆகும். ஆனா இந்த மிஷின் வந்து அந்த மாதிரி இல்லைங்க. நம்ம எந்த டிஷ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 10 or 15 மினிட்ஸ்ல வந்து நமக்கு இது குக் பண்ணி கொடுக்கும். இப்ப சமையல் பண்ண தெரியாதவங்க கூட இதுல வந்து சமைக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வேணும் அப்படின்னா பிரியாணின்னு அதுல கொடுத்துட்டா என்னென்ன தேவைன்னு அதுவே சொல்லிருங்க. இதுல எல்லாமே சொல்லிடணும். அரிசி எவ்வளவு கொட்டணும், சிக்கன் எவ்வளவு போடணும், எல்லா டீடைலும் வந்துரும். ஆல் டீடைல்ஸ்மே இதுல வந்துரும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்சர் தேவையில்ல, கிரைண்டர் தேவையில்ல. அதுவும் இதுவே பாத்துக்கோங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு இதுலயே பாத்து கொடுத்துருவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆப்ஷன் கூட தான் இது. நமக்கு அரைக்கணும், நம்ம குழம்புக்கு அரைக்கணும்னாலும் இதுவே அரைச்சிக்கும்.
ஓகே அந்த மாதிரி. இப்போ நம்ம அந்த திங்ஸ்ல நம்ம எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ன சமைக்கிறோமோ அதுக்கான திங்ஸ் நம்ம இப்ப டச் பண்ணிக்கணும். ஓகேங்க, நம்ம டச் பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் பாருங்க இதுல வந்து ரெசிபி எல்லாமே நமக்கு அது வந்து போட்டிருக்கும். ஓகேங்களா, நம்ம ஆமா இப்போ இந்த இது புலால் நம்ம சமைக்கணும் அப்படின்னா இதுக்கான லைனிங் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் பாருங்க 25 மினிட்ஸ்ல வந்து இந்த குக் டைம் வந்து நமக்கு அதுலயே கொடுத்துருப்பாங்க. ஆமா, அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம பக்கம் நின்று நம்ம போடணும், அந்த ஒர்க் மட்டும் தான் நமக்கு. ஓகே, அது என்னென்ன கேக்குதோ அதை போட்டோம்னா அதை போட்டோம்னா நமக்கு ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பிரியாணி செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நமக்கு பிரியாணி செய்ய தெரியலையே, ஐயோ நம்ம என்ன பண்ண எப்படி செய்யறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல தேவையில்லைங்க. இந்த மிஷினே பாத்தீங்கன்னா நமக்கு செஞ்சு கொடுத்துரும். சமைக்க தெரியாதவங்களும் நம்ம இதுலயே சமைச்சிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போறோம், நம்ம டச் கொடுத்துட்டோம்னா நமக்கான ரெசிபி என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1ல வந்து நம்ம என்னென்ன போடணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 2ல வந்து நம்ம எப்படி சமைக்க போறோம் அப்படிங்கிறது இது எல்லாமே என்னென்ன கிராம்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் 3 அப்படியே லைனா வாட்டர் இன்க்ளூடிங்ல எவ்வளவு நம்ம ஊத்தணும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பாருங்க அப்படியே லைனா வரும். ஓகே, எல்லாமே டீடைலா கொடுத்திருக்காங்க. எல்லாமே டீடைலா நம்ம எவ்வளவு நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணனும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆமா, கொடுத்துருவாங்க. இப்போ இந்த திங்ஸ்ல நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ல இருக்குமே நம்ம எப்படி போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜார் மட்டும் நம்ம இது ஓபன் பண்ணோம்னா போதும். ஓகேங்களா, மட்டும் ஓபன் பண்ணா போதும். இந்த ஜார் மட்டும் ஓபன் பண்ணோம்னா நமக்கு போதும். நமக்கு அது கேட்கக்கூடிய எல்லா திங்ஸ்மே வந்து 1 by 1 நம்ம இதுல தான் போட போறோம். ஓகேங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது ஏதாவது மசாலா அரைக்கணும் அப்படினா அதுவே அரைச்சிக்கும் உங்களுக்கு. இதுல வந்து அது கேக்குறது போட்டோம்னா அதுவே அரைச்சிக்கும். ஆமா, அதுவே அரைச்சிக்கும். ஓகே, ஓகேங்களா, அந்த மாதிரி தான். அது எல்லாமே எடுத்து வச்சிட்டு தான் இந்த மிஷின் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்கும். கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே இதுதான். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மிஷின் இருந்தாவே போதுங்க. வீட்ல கிரைண்டர், அடுப்பு, மிக்ஸி இதெல்லாம் நமக்கு தேவைங்கிறது இல்ல. எல்லாமே நம்ம இதுலயே அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கிறதா இருந்தாலும் இதுலயே நம்ம அரைச்சிக்கலாம். மாவுமே இதுலயே அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இது. அது மட்டும் இல்ல, நம்ம ஏதாவது வச்சு உள்ள ஏதாவது வெந்துட்டு இருக்கு, நம்ம இதுல வச்சு சின்னதா உள்ள வச்சு இதை ஆவியில வேக வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம சின்னதா வச்சு வேக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்டீமர் இருக்கு. ஓகேங்களா, ஸ்டீமர் இருக்கு. உள்ள வந்து வெந்துட்டு இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டீம் பாட் வந்து இப்படி வைக்கணும். இந்த மூடி நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலா இந்த ஸ்டீம் பாட் நம்ம இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த லிட் எடுத்துட்டு இத வச்சிட்டோம் அப்படின்னம்னா இங்கேயும் திங்ஸ் இருந்தாலும் இங்கேயும் நமக்கு வந்து ஸ்டீம் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, நம்ம ஏதாவது வேணும்னாலும் நமக்கு வந்து அது பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளைடு வந்து நமக்கு என்ன போடணும் அப்படிங்கிறதுக்கான இது வந்து அந்த கேக்கும் ஆப்ஷன்ல அப்படி கேக்குறப்ப அதுக்கான பிளைடு பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்குள்ள பிளைட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதோட டூல்ஸ் பாக்ஸோட நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இதுல பாருங்க அதுக்கான கரண்டி. ஓகேங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகேங்களா, மிக்ஸ் பண்ணனும். மாவு வந்து பிசையணும்னாலும் நமக்கு இந்த மிஷினே எல்லாமே பண்ணி கொடுத்துரும். மாவு இதெல்லாம் வந்து மாவு பிசையறதுக்கு அந்த மாதிரி வந்து இது நமக்கு பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி நம்ம எப்படா போடுறது, இதுல வந்து ஒரு அளவு சொல்லுதே, நம்ம அளவு எப்படா போடுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு இதா இருக்கும். ஆனா அதுக்கான மெஷரிங் ஸ்பூனும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதுல. அதுவும் கொடுத்திருக்காங்க. ஆமா, மெஷரிங் இந்த ஸ்பூன் வச்சு தான் நம்ம வந்து எல்லா திங்ஸ்மே நம்ம போடுறோம். இதுலயே எவ்வளவு அளவுன்னு எல்லாம் டீடைலா இருக்கு. டீடைலா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி மெஷரிங் ஸ்பூன் வச்சு தான் நம்ம எல்லா திங்ஸ்மே நமக்கு போட போறோம். அந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா மேக்ஸிமம் வந்து இது நமக்கு சமைச்சு கொடுத்துரும். பிரியாணி மட்டும் இல்ல, என்ன சாப்பிடணும்னு இருந்தாலும் நமக்கு இது செஞ்சு கொடுத்துரும். ரைஸ் வடிக்கிறதா இருந்தாலும் வடிச்சிக்கலாம், இல்ல நம்ம குக்கர் சாப்பாடு வேணும்னாலும் அந்த மாதிரி நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாமே செஞ்சு கொடுத்துரும் நமக்கு. அதே மாதிரி கிளீன் பண்றது எப்படா கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அது நமக்கு பயம் இல்லைங்க. அதான பிளைடு கழட்டிட்டு பிளஸ் இந்த வாஷர் இல்லையா, இது நம்ம உள்ள செட் பண்ணிட்டோம்னா நம்ம தண்ணி மட்டும் ஊத்தணும்னா போதும், இதுவே ஈஸியா கிளீன் பண்ணிக்கோங்களா. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி ஐட்டம் தாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் வாங்க, ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி தான், வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீட்ல வயசானவங்க சில பேருக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க தெரியாது, அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படிங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் இல்லைங்க, இதுல தமிழ் லாங்குவேஜும் இருக்கு, அதர்ஸ் லாங்குவேஜும் இருக்கு. இதுல எல்லா லாங்குவேஜுமே கொடுத்திருக்காங்க. இதுல எல்லா லாங்குவேஜுமே ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. அப்படிங்களா? வாங்க. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ். பட் இதுல நெட் கனெக்ட் கொடுத்தாதான் எனக்கு தெரியும். நெட் கனெக்ட் நான் கொடுக்கல. பட் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா லாங்குவேஜுமே நமக்கு இதுல நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்ல வேணும்னாலும் நம்ம தமிழ்ல மாத்திக்கலாம். தமிழ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாங்குவேஜ் ப்ராப்ளம் இது கண்டிப்பா வராது. ஓகே, இந்த மிஷின் பாத்தீங்கன்னா யாரும் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இது நாங்க தான் இப்பதான் லான்ச் ஆயிருக்கு. நாங்க தான் வந்து
சேல் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல மூவிங்ல இருக்கு, நல்லா வந்து ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம Black metalல பார்க்க போறோங்க. Black metal. Black metal. ஓகே. இதுல பாருங்க எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இதுல பாத்தீங்கன்னா கிரேவி, பால் காய்ச்ச இந்த மாதிரி இதுக்குலாம் நம்ம இது யூஸ் பண்ணலாம். கிரேவியும் செய்யலாங்களா? செய்யலாம். இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு அடிபிடிக்காது. அடிபிடிக்காம நல்லா வரும் வச்சுக்கோங்களேன். இதுல மாடல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து டாப்ஸ் மாடல்ல இருக்கு. இதுல வந்து இண்டக்ஷன் பேஸோட நமக்கு வரும். இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடல்ல வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு டெக்ஸா மாடல்லயும் வரும். அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரி வரியா நமக்கு பிடிக்கிற மாதிரி மாடல்லயும் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாவும் இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அதுலயே பாருங்க வெயிட்டும் இருக்கு. நம்ம கிட்ட ரெண்டு திங்ஸுமே இருக்கு. இதுல வெயிட்டும் இருக்கு, வெயிட்லெஸ்ஸும் இருக்கு. இதுல ஒரு மாடல் லுக்கா இருக்கு. மாடர்ன் கிச்சன்ல சூப்பரா இருக்கும். இத பாருங்க சின்னதுல இருந்து நமக்கு பெருசு வரைக்குமே இந்த மாடல்ல வந்து சைஸ் இருக்கு. நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகேங்க. இது எல்லாமே மீன் குழம்புக்கு வெச்சுக்கலாம். நம்ம மீன் குழம்புன்னு இல்ல, எல்லா குழம்புக்குமே நம்ம இது யூஸ் பண்ணலாம். மீன் குழம்புக்கு பெஸ்ட் இது. பெஸ்டா இருக்கும். ஏனா மீன் எல்லாம் உடையாம கிரேவி ஏதாவது செய்யறதா இருந்தாலும் நமக்கு வந்து பெஸ்டா இருக்கும் இது. அந்த மாதிரி. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா Black metalல இண்டக்ஷன் பேஸோட சாஸ்பேன், பால் காய்ச்ச அந்த மாதிரி இதுக்கு வந்து Black metalல சாஸ்பேன். ஓகே. இந்த இடத்துல வியூ வரும். அந்த வியூ வந்து நமக்கு வரும் இதுல. ஓகே. இந்த மாடல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Black metalல கடாய் பார்க்க போறோம். ஓகே. ஓகேங்களா. இதுல பாத்தீங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே சைஸ் லிமிட் இருக்கு. ஓகே. இது என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் வரைக்கும் இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா கேஜி வந்து 450 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. கேஜி 450 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. நமக்கு வந்து பீஸ் ரேட் கிடையாது, கேஜி ரேட் தான். ஏன்னா ஹோல்சேல் ரேட்ங்கிறதுனால ஃபுல்லா வந்து நமக்கு வெயிட் பொறுத்து தான் நம்மளுடைய ரேட் சொல்ல முடியும். எப்படியும் மத்த ஷாப்போட நீங்க கம்மியா கொடுப்பீங்க. கண்டிப்பா. ஓகேங்க. இதுல பாருங்க இண்டக்ஷன் பேஸோட தான் நமக்கு இது வரும். Black metalல நமக்கு இண்டக்ஷன் பேஸோட வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இண்டக்ஷன் பேஸ் வேணா எனக்கு நார்மல் வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இதுல வந்து ஃப்ரை பேனும் இருக்கு. ஃப்ரை பேனுங்களா? கொஞ்சம் முன்னாடி போங்க. அது எங்க இங்க இருக்குங்க. இதுங்களா? இது ஃப்ரை பேன். இருங்க ஒரு நிமிஷம். ஓகேவா. அடுத்து பாருங்க நமக்கு வந்து ஃப்ரை பேன். ஓகே. Black metalல நமக்கு ஃப்ரை பேன். இதுல வந்து இண்டக்ஷன் பேஸோடவே இருக்கு. ஓகே. ஓகேங்களா. ஃப்ரை பேன் இது. இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மாடல் இது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோசை தவா பார்க்க போறோம். தோசை தவாங்களா? Black metalல தோசை தவா. இது டிஃபரண்டா இருக்குங்களே. மாடல் நல்லா இருக்குங்க. ஓகே. தோசை சுட்டா சூப்பரா வரும். நல்லா குளியா இருக்கு. ஹேண்டிலும் சூப்பரா இருக்கு. லுக்கா இருக்குங்க. ஆமாங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. நானும் நிறைய கடையில வீடியோ போட்டுருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஷேப்ல நான் பார்த்ததே இல்ல. சூப்பரா இருக்கு. கலெக்ஷன் நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க. ஆமாங்க. என்ன இதுல தோசை ஊத்தலாம். நல்லா இருக்கும். 4 ஃப்ளோர் வச்சிருக்கீங்களே. நெக்ஸ்ட் ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரை பிளேல பிரியாணி பாட் பார்க்க போறோங்க. பிரியாணி பாட். இது பாருங்க. இதுல வந்து மேக்ஸிமம் 6 லிட்டர் இந்த பாட். 6 லிட்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 kg மட்டன் அண்ட் 1 kg ரைஸ் போட்டோம்னா நமக்கு 2 kg வரைக்கும் இத நம்ம சமைக்கலாம். இது வந்து லிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 6.5 லிட்டர்ஸ் இதுல. 6.5 லிட்டருங்களா? மேக்ஸிமம் 1/2 லிட்டர்ல இருந்து 6.5 லிட்டர்ஸ் வரைக்குமே நம்ம கிட்ட ட்ரை பிளே ஐட்டம் இருக்குங்க. ஓகே. லிட்டோடயே தரீங்களா? லிட்டோடயே வந்துரும் நமக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு லிட்டோட வந்துரும். ஓகே. இண்டக்ஷன்ல வைக்கலாங்களா? யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரை பிளே பாட்டம் தானே. நமக்கு ஃபுல்லாவே ட்ரை பிளே. பாட்டம் மட்டும் கிடையாது. ஃபுல்லாவே நமக்கு வந்து ட்ரை பிளேங்கிறதுனால நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் தாங்க இது. நெக்ஸ்ட் வந்து சைஸ்ல என்ன சைஸ் இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் 1 லிட்டர்ல இருந்து 6.5 லிட்டர் வரைக்குமே இருக்கு. 6.5 லிட்டர் வரைக்கும் வச்சிருக்கீங்க. ஓகே. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பிளேல வந்து கடாய்ங்க. கடாய். இது கடாய் வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே. ஓகே. மேக்ஸிமம் 1/2 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் வரைக்குமே கடாயோட சைஸ் இருக்குது இதுல. ஓகேங்க. நம்ம சின்ன ஃபேமிலிக்கும் சமைச்சிக்கலாம், பெரிய ஃபேமிலிக்கும் சமைச்சிக்கலாம். அந்த மாதிரி பெருசாவே இருக்கு நம்ம கிட்ட. சைஸ் பாருங்க. இது ட்ரை பிளேல தான். ட்ரை பிளேல வித் லிட்டோடவே நமக்கு வந்து இன்க்ளூடிங் தராங்க. ஓகேங்களா. இது இண்டக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ங்கிறதுனால நம்ம இண்டக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹேண்டில் இல்லாம வித்அவுட் ஹேண்டில் கூடிய கடாய். ஓகேங்களா. இது ஏங்க ஹேண்டில் இல்லாம கொடுக்குறாங்க? ஒவ்வொருத்தர் ஹேண்டிலோட விரும்புவாங்க, ஒருத்தர் ஹேண்டில் இல்லாம விரும்புவாங்க. ஹேண்டில் இல்லாம ஒன்னு கேக்குறாங்க. அந்த மாதிரியும் கஸ்டமர் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா வெரைட்டிலயுமே இருக்கும். ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா ஹேண்டில் இல்லாம நல்ல பவுல் மாதிரி இருக்கு. இதுவும் நிறைய சைஸ் இருக்குங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 சைஸ்ல இருந்து 10 வரைக்குமே சைஸ் லிமிட் இருக்கு. 10 வரைக்குமே இருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரை பிளேல வந்து சாஸ்பேன் இருக்கு. ஓகே. ட்ரை பிளேல சாஸ்பேன். சாஸ்பேன் பாருங்க வித் லிட்டோடவே வந்துரும். இதுவும் லிட்டோடவே கொடுக்குறீங்க? இது நம்ம லிட்டோடவே கொடுத்துருவோம். ஓகே.
ட்ரைப்ளேல சாஸ் பேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளேல வந்து ஃப்ரை பேன். ஓ ஃப்ரை பேன். இவ்ளோ பெரிய கைப்பிடி இருக்கு. ஹேண்டில் வச்சு ஃப்ரை பேன் இருக்கும் ட்ரைப்ளேல. நல்லா வெயிட்டாவும் இருக்கும். ஓகே. ஹேண்டிலும் இருக்கும். நல்லா லுக்கா. நல்லா கடையில கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லயே யூஸ் பண்ணிக்கலாம். வீட்லயே ரைஸ் போட்டுக்கலாங்களா? ரைஸ் போட்டுக்கலாம். எல்லாமே பண்ணலாம். இது மல்டி பர்பஸ் தான். ஓகேங்களா? நல்ல வெயிட்டாவும் இருக்கு. இது மட்டும் இல்லங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சின்னதா மினி பாட் இதுல. இப்ப ஒரு 2 பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல வந்து நம்ம ஏதாவது குழம்பு செய்யலாம், இல்ல பால் காய வைக்கிறதுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இதெல்லாம் வந்து எதுவும் அடி பிடிக்காது, நல்லா இருக்கும். அடி பிடிக்காதுங்களா? அந்த மாதிரி ஃபால்ட் வந்து எதுவுமே ஆகாது. இது இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சர்விங் பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளே ஐட்டம் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாமே சர்விங் பவுல். ஓகே. இதுல வந்து கலெக்ஷன் நிறைய இருக்கு. இந்த பாட்டம் பிரிச்சு பாருங்க எவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு பாருங்க. பாக்குறது சின்னதா இருக்கு ஆனா வெயிட்டா இருக்கு. இல்லங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளேல சர்விங் பவுலும் கேக்குறாங்க. ஓகே. ஓகேங்களா? ஓகே. நல்லா வெயிட்டா இருக்குங்க. ட்ரைப்ளேலயா, அதனால கொஞ்சம் வெயிட் நமக்கு அதிகமா தாங்க வரும். ஓகே. இந்த மாதிரி மாடலும் இருக்கு. சூப்பரா இருக்கு. கலெக்ஷன் நிறைய இருக்குங்க, மாடல்ஸ் நிறைய இருக்குது இதுல. ட்ரைப்ளே ஐட்டம் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர்க்கெல்லாம் கொஞ்சம் ரேட் பார்த்து கொடுங்க. கண்டிப்பாங்க. பண்ணிக்கலாம். ஹோல்சேல் ரேட் தாங்க, சீப் அண்ட் பெஸ்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, ட்ரைப்ளேலயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தோசை தவா. தோசை தவாங்களா? தவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ட்ரைப்ளேல இருக்கு. ஓகே. ஹேண்டில்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. ஃபுல்லா எஸ்எஸ். பார்க்கிறதுக்கு நல்லா லுக்கா இருக்கு. இது வந்து இண்டக்ஷன்ல யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணலாம். இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வெரைட்டி தான் நம்ம கிட்ட இருக்கு. சரி. இது ஒரே சைஸ் தான் வச்சிருக்கீங்களா இல்ல நிறைய இருக்கு? இதுல வந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு. பெரிய சைஸ் வரைக்குமே வச்சிருக்கீங்க. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. அதாவது இன்ச் லெவல் பாத்தீங்கன்னா 9 to 12 வரைக்குமே வரும் இதுல. ஓகே. மினிமம் என்ன பிரைஸ் வரும்? மேக்ஸिमम வந்து பாத்தீங்கன்னா 1000 பக்கம் வரும். ஓகே. 1000 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? அந்த ரேஞ்ச்ல இருந்து வரும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளேலயே குக்கருங்களா? குக்கர் சைஸ் குட்டியா இருக்கு. குட்டியா இருக்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். 1.5 லிட்டர். ஓகே. இது வந்து 2 பேர் இருந்தா சமைக்கிறதுக்கு கரெக்ட்டா சமைக்கலாம். 2 பேர் இருந்தா சமைக்கலாம். இல்ல சுட்டிஸ் குழந்தைங்களுக்கு அதாவது ஸ்கூலுக்குலாம் சமைச்சிக்கலாம். ஒரு ஆளுக்கு வேணும்னாலும் நம்ம சமைச்சிக்கலாம். இது வந்து 1.5 லிட்டர். 1.5 லிட்டர்ல இருந்து மேக்ஸिमम வந்து 10 லிட்டர் வரைக்குமே ட்ரைப்ளே ஐட்டம் குக்கர்ஸ் இருக்கு. இது பாருங்க சின்னது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 5 லிட்டர் பிரீமியரா? பிரீமியர். ஓகே. நம்ம கிட்ட பிரீமியர் மட்டும் இல்லங்க, எல்லா பிராண்ட்லயுமே இருக்கு ட்ரைப்ளே வச்சிருக்கீங்க. வச்சிருக்கோம். ஓகே. இது வந்து 5 லிட்டர் குக்கர். இது 5 லிட்டருங்களா? one ஃபேமிலிக்கு நம்ம சமைக்கலாம். ஓகே. இதுவும் எல்லாம் இண்டக்ஷன்ல வைக்கலாம். இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன் யூஸ் பண்ணா கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரைப்ளே ஐட்டம் தான். நம்ம ட்ரைப்ளே ஐட்டத்துல வந்து நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம கிட்ட எல்லா ஐட்டமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஓகே. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நார்மல் எஸ்எஸ் கடாய்ங்க. அதுல எஸ்எஸ் கடாய்ங்களா? இது எஸ்எஸ் கடாய். சில்வர், அது எஸ்எஸ்னா சில்வர் கடாய். இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டில இருந்து ஹெவி குவாலிட்டி வரைக்குமே நம்ம கிட்ட சைஸ் இருக்கு. வச்சிருக்கோம். இதுல வந்து பீஸ் ரேட் இருக்கு. பீஸ் ரேட் இருக்கு. கேஜி ரேட்டும் இருக்கு. கேஜி ரேட்லயே வரும். கேஜி ரேட்லயே இருக்கு. மெயினா பிராண்ட் வந்து எல்லாமே இருக்கு. எல்லா கம்பெனிலயுமே நமக்கு வந்து இதுல இருக்கு. இதுல பாருங்க, இது ஹேண்டில் இதெல்லாம் இருக்கு. பிளாஸ்டிக்கோட தான் வரும். இந்த பிளாஸ்டிக் எது சுடாது, உருவாது, எது ப்ராப்ளம் வராது, நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இல்ல பிளாஸ்டிக் இல்லாம நமக்கு வந்து சில்வர்லயே வேணும்னாலும் இருக்கு. இது பாருங்க நல்லா ஹெவியா இருக்கும், லுக்கா இருக்கும். இது கேஜில தான் வரும் நமக்கு. இதுலயே பாருங்க பீஸ் ரேட்லயும் இருக்கு. ஓகே. பீஸ் ரேட்லயும் வரும். பீஸ் ரேட்லயே வருங்களா? ஹேண்டில் கைப்டி பாருங்க, ஒவ்வொன்னுலயும் ஒவ்வொரு மாதிரி மாடல் இருக்கும் நமக்கு. ஓகே. ஓகேங்களா? எல்லாமே இதெல்லாம் பாருங்க கம்பெனி ஐட்டம். இதுல பாருங்க என்சிசி சொல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நமக்கு வந்து மேக்ஸिमम ஐஎஸ் முத்திரையோட தான் நமக்கு வந்து லிமிட் கொடுத்திருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? இது ஒரு மாடல். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொத்து போட்ட மாடல் இது. ஓகே. இது ஒரு மாடல். வெயிட்லெஸ்ஸா இருக்கு. வெயிட்லெஸ்ஸா இருக்கும். வெயிட்லயும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. இதுவும் நிறைய சைஸ் வச்சிருக்கீங்களா? இதுல இந்த மாடல் பாத்தீங்கன்னா இந்த ஹேமர் மாடல்ல பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. நம்ம பெருசு வரைக்குமே வச்சிருக்கீங்க. பெருசு வரைக்குமே இருக்கு. இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டக்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா டீப்பா நல்லா குழியா இருக்கும். ஒரு நல்ல குழியான கடை. குழியா இருக்கும். இது பாருங்க வெயிட்டா இருக்கும். ஆமா. வெயிட்டா இருக்கும். இது வந்து ஸ்வீட் செய்யறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லான கடாய். இதுல ஸ்வீட் செய்யறதுக்கு. இது வந்து சின்னதுல இருந்து ஒரு மண்டபத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய
சைஸ் வரைக்குமே இருக்கு. இந்த மாடல் வந்து இருக்குங்க. எல்லாமே வச்சிருக்கோம். வீட்டுக்கு மட்டும் இல்லங்க, நம்ம கிட்ட வந்து ஹோட்டலுக்கு, கேட்டரிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டமுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பித்தளை கோட்டிங் வச்ச கடாய்ங்க. பித்தளைங்களா? பித்தளை. இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஆமா, வெயிட்லெஸ்ஸா இருக்கும். அத ரொம்ப அந்த வெயிட்லெஸ்ஸா இருக்குறதெல்லாம் வந்து குக் பண்ற அளவுக்கு நமக்கு ஹீட் கரெக்ட்டா இருக்குங்க இது. ஓகேங்களா? இது வந்து பாருங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்கு. பெருசா இருக்கு. இது வந்து அகலமா இருக்குங்க. அகலமா பெருசா இருக்கும் இதுல நமக்கு. ஓகே. இதல குழி கிடைக்காதுங்களா? அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்க நமக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க சின்ன கடாய். இதுல சின்ன கடாய். ஏதாவது நம்ம தாளிச்சு கொட்டுறதா இருந்தாலும் கொட்டிக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு முட்டை 2 முட்டை குழந்தைங்களுக்கு ஏதாவது போட்டு வறுக்கணும்னாலும் அந்த மாதிரியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சின்னதா ஹேண்டில் எல்லாம் பெருசாவே கொடுத்திருப்பாங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல. ஓகே. நல்லா குட்டியா இருக்கு. குட்டியா. ஓகே. இதுல பாருங்க அதை விட குட்டியா இருக்கும். ஆமாங்க. இதுல வந்து 3 சைஸ் வருங்க நமக்கு. மொத்தம் 3 சைஸ் வரும். சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நமக்கு இதுல லிமிட் வரும். சரி. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ அடுத்து பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கோகனட் ஐட்டம்ங்க. கோகனட் ஐட்டம். இந்த ஐட்டம் வந்து நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா என்ன பிராண்ட் நேம்ங்களா? ஆமா, பிராண்ட் நேமே வந்து பாத்தீங்கன்னா கோகனட். ஓகேங்களா? இந்த கோகனட்ங்கிறது வந்து நம்ம கிட்ட அதிக மூவிங்ல இருக்குங்க. அதிக மூவிங்ல இருக்குங்களா? இந்த ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட மட்டும் தாங்க இருக்கு. இது வந்து நல்லா சேல் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்களா? கஸ்டமர் வந்து இந்த பிராண்ட்னாவே நல்லா லைக் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. இந்த பிராண்ட்ல ஒண்ணுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீலோட தாங்க வரும். அப்படிங்களா? கீழே சீலோட கொடுத்திருக்காங்க. சீலோட தான் நமக்கு வரும் இதுல. இதுல நிறைய மாடல் டம்ளர்ஸ் இருக்குங்க. மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி இப்ப நான் காட்டுறேன். உங்களுக்கு பாருங்க, இதுல வந்து நார்மல், அதாவது மாடல் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபேன்சியா தான் இருக்கும். ஃபேன்சியா இருக்கு. ஓகே. எல்லாமே கொஞ்சம் ஃபேன்சியா தான் இருக்கும். நார்மல் டம்ளர் மாதிரி வராது. இது எல்லாமே பெரிய டம்ளரும் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி. இது வந்து டீ குடிக்கிறதுல இருந்து ஜூஸ் குடிக்கிற வரைக்குமே நம்ம கிட்ட டம்ளர் எல்லாமே பாருங்க. இந்த கம்பெனில மட்டும் தாங்க ஃபேன்சி வரும். கொஞ்சம் மாடலா இருக்கும். இதெல்லாம் டிஃபரண்டா இருக்குங்க. டிஃபரண்டா இருக்கும். நல்லா லுக்கா இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கு. அதுலயே பாருங்க கலர்ஃபுல்லா டம்ளரும் இருக்குங்க. கலர்லயே இருக்குங்களா? கலர்லயே இருக்குங்க பாருங்க. பிரவுன் கலர். ஓகே. ரெட் கலர். பிரவுன், ரெட். ஓகேங்க. வேற என்ன கலர்? ரெட், கிரீன் இருக்குங்களா? பிளாக். இது எல்லாமே இருக்குங்க. இது சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. எல்லாரும் லைக் பண்ணக்கூடிய கலர் இல்லையா? ஆமா. நல்லா இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகாதுங்க. ரிமூவ் ஆகாது. நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து பிளேட்ஸ் ஐட்டம் பார்க்க போறோம். பிளேட்ஸ் பாருங்க. ஆமா, கோகனட்ல நமக்கு இது எல்லாமே இருக்கும். பிராண்ட் நேம் கொடுத்து எல்லாமே பிராண்ட் நேம் கொடுத்து சீலோட தான் இருக்கும் நமக்கு. இது சின்ன டம்ளர்ல இருந்து பெரிய ட்ரம் வரைக்குமே பாருங்க இதுல வந்து சீலோட தான் நமக்கு வரும். இது எல்லாமே பிராண்டுங்க, சீலோட வரும். இதுல வந்து மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு. கப் மாடல்ஸ், பிளேட் மாடல் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுல் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்கு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடியது, இல்ல காய் பவுலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் தாங்க. பாருங்க. இதெல்லாம் கிச்சன்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் டைனிங் டேபிள்ல வச்சாலும் அழகா இருக்கும். மாடர்ன் கிச்சனுக்கு பெட்டரா இருக்குங்க. பெட்டரா இருக்கும். இதே மாதிரி பிளேட்ஸ்ல பாருங்க. நமக்கு என்ன ஷேப்ல வேணுமோ எல்லா ஷேப்லயுமே இது இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிடுற தட்டு இருக்கு இதுல. சாப்பிடுற தட்டுங்களா? சாப்பிடுற தட்டு இருக்கு இதுல. அதுவும் டிஃபரண்ட் ஷேப்ல இருக்குங்களா? இதுவும் பாருங்க, மாடல் பாருங்க, நல்லா இருக்கும். பரவாயில்லைங்களே. இந்த கோகனட் கம்பெனில எல்லாம் நல்லா இதா இருக்கு. நல்லா இருக்குங்க இது எல்லாமே. ஓகே. ஹெவி குவாலிட்டியா தான் இருக்கும். நல்லா இருக்கும் இது எல்லாமே. அதே மாதிரி பிளேட்ஸ், இது ஒரு ட்ரே மாடல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ட்ரே மாடல் நமக்கு எல்லா வகையான ட்ரே மாடல்லையுமே நமக்கு இருக்கும். அதே பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்க. அதே மாதிரி பாருங்க இந்த மாடல்லையும் நமக்கு இருக்கு. ஓகே. ஓகேங்களா? இந்த இதுல பொறுத்தவரைக்கும் நம்ம டிஃபன் பிளேட்ல இருந்து லஞ்ச் சாப்பிடக்கூடிய எல்லா பிளேட்லயுமே இதுவும் இருக்குங்க. ஓகே. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ட்ரம் பார்க்க போறோம். வாட்டர் ட்ரம். வாட்டர் ட்ரம்ங்க இது. இதுல பைப்போட நமக்கு வந்துருங்க. இதுல டேப் வசதியோட இருக்கு. ஓகே. இந்த குழந்தைங்க இருக்க வீட்ல எல்லாம் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் வெச்சுக்கோங்களேன். ஆமா. நல்லா இருக்கு. டம்ளர்லாம் போட்டு அப்படியே மொண்டு குடிப்பாங்க. நம்ம வந்து சேஃப்டியா இருக்கும், எதை அழுக்காவாம நல்லா இருக்கும். ஓகே. இது வந்து மாடல்ஸ் நிறைய இருக்கு. இது ஒரு மாடல் உங்களுக்கு வந்து ஹேமர் மாடல்ல நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுல பாருங்க குட்டியா அந்த ட்ரம் மாடல் இருக்கும். இதுல பாருங்க இதுல நமக்கு பிளைனா இந்த மாடல், அந்த மாடலும் இருக்கு. பாருங்க இது ஒரு மாடல் நமக்கு. ஓகே. இதுலயும் பாருங்க பிளைனா. ஓகே. நமக்கு என்ன மாடல் வெச்சிருக்கோம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் ட்ரம்ங்க. ரைஸ் ட்ரம் அதுல வந்து மாடல் வந்து பிளைன்லயும் இருக்கு, ஹேமர்ட் மாடல் டிசைன்லயும் இருக்குங்க.
காக்னட்லயே பாருங்களேன் சர்விங் பவுல் இருக்குங்க. சர்விங் பவுல். ஓகே. இதுல நமக்கு வந்து சேஃப் மாடல்லாம் வந்து நிறைய இருக்குங்க. ஓகே. லிட் எல்லாம் அழகா இருக்கு. லிட் இதுல அதிகமா லைக் பண்ணக்கூடியது இந்த லிட் தாங்க. ஓகேங்க. சரிங்களா, குட்டியா அழகா இருக்கும், கைக்கு விரலுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்கும். இந்த மாடல்ல இருக்கு. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இங்க பாத்தீங்கன்னா பிளைன்ல வேணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி பிளைன்லயும் இருக்கு. அதே மாதிரி பாருங்க அண்டி மாடல்லயும் இருக்கு. இந்த மாடலும் அதிக மூவிங். ஆமா, பார்க்கிறதுக்கு நல்லா லுக்கா இருக்குங்க. அதிக சேல் மூவிங். இந்த மாதிரி காக்னட்ல வந்து நமக்கு எல்லா வகையான இதுலயுமே வந்து காக்னட்ல இருக்குங்க. அதே மாதிரி குட்டியா ட்ரம், பருப்பு, தானிய வகை எல்லாம் போட்டுக்கூடியது. இது வந்து 1 kg இருந்து மேக்ஸிமம் 100 kg வரைக்குமே இந்த ட்ரம் செட் வந்து இருக்கு நமக்கு. ஓகேங்க. லிட்டோடயே கொடுக்குறீங்க? லிட்டோடயே நமக்கு வந்து வந்துரும். ஈஸி லிட் தான், நாட் டீப். அதாவது நல்லா டைட்டா மூடக்கூடிய கிளிப்லாம் இல்லைங்க, நல்லா லூஸா ஹேண்டில் பண்ணக்கூடியது நார்மல் க்ளோசிங் டைப் ட்ரம் தாங்க. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டலுக்கு, கடைக்கு, வீட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீமர் பாட்டுங்க. ஸ்டீமர் பாட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா மோமோஸ் பண்ண, ஸ்நாக்ஸ் பண்ண எல்லாத்துக்குமே, நட்ஸ் வேக வைக்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதுல பாருங்க 3 லேயர் ஸ்டீமர். இது 3 லேயருங்களா? நார்மலா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுல 3 லேயர் வேணும், எனக்கு 2 லேயர்ல வேணும்னாலும் ஸ்டீமர் இருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க 3 லேயர் ஸ்டீமர். இது 3 லேயருங்களா? இதுல வந்து ஹேண்டில், லிட் எல்லாமே இதுல நமக்கு வந்து வந்துரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நார்மலா மல்டி பர்பஸ் கூடிய பாட்டுங்க. ஓகேங்களா. இது நம்ம ஏதாவது குக் பண்ணிக்கலாம், ஏதாவது பிரியாணி செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்ல வேற ஏதாவது யூஸ் பண்றதானாலும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ் தான் இது. ஓகேங்களா. சர்விங் கூட யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா. அந்த மாதிரி ஐட்டம் தான் ஃபங்க்ஷனா கூட சர்விங் யூஸ் பண்ணலாம். லுக்கா இருக்குங்க, ஃபேன்சியா இருக்கும். கைப்பிடி வச்சு இருக்குது, நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா வசதியா இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இந்த கலெக்ஷன் இருக்கு. இதெல்லாம் நியூ மாடல். இது வந்து பெரிய சைஸ். இது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 kg வரைக்கும் நம்ம இதல போடலாம். 3 kg வரைக்கும் போடலாம். இதுல 1 kg ல இருந்து 3 kg வரைக்குமே சைஸ் இருக்கு. இந்த கலெக்ஷன்ல அதிகமா இருக்குனா இதெல்லாம் அதிகமா மூவிங் ஆயிட்டு இருக்குங்க. இதெல்லாம் அதிகமா மூவ் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ரிட்டர்ன் gift கொடுக்கணும் அந்த மாதிரினாலும் இது வந்து அதிகமா லைக் பண்றாங்க. இதெல்லாம் அதிகமா மூவிங் ஆயிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து பாக்குறதுன்னா நம்ம கடைக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஸ்பன் பார்க்க போறோம். இங்க வச்ச சாஸ்பன் பார்க்க போறோங்க. இது வந்து கடைக்கு, டீ கடைக்குங்களா, ஒரு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வந்து சாஸ்பன் இது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா இருக்கும். இது ஒரே சைஸ் தான் இருக்குங்களா? இதுல வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. மேக்ஸிமம் வந்து 1/2 லிட்டர்ல இருந்து ஒரு 3 லிட்டர் டீ வைக்கக்கூடிய வந்து சாஸ்பன் இருக்கு இதுல. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பேன். ஃப்ரை பேன் பாருங்க. ஃப்ரை பேன் இதுல வந்து பெருசுல இருந்து சின்னது வரைக்குமே ஃப்ரை பேன் இருக்கு. பெரிய சைஸ் இருக்கு. இதெல்லாம் கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்ல எல்லாம் சமைக்கணும், எப்பயும் நம்ம வீட்ல எல்லாருமே பண்றாங்க, ஃப்ரை பண்றாங்க இல்லையா? அப்புறம் நூடுல்ஸும் பண்றாங்க. அதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது இல்லைங்க, எல்லாரும் வீட்லயுமே பண்றாங்க. அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி சின்னது யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்னது வேணும்னாலும் இருக்கு நம்ம கிட்ட சைஸ். ஓகேங்களா. இது ஹேண்டில் வந்து ஹுட் ஹேண்டில்ல வரும். நமக்கு நல்லா இருக்கும், ஹீட் ஆகாது, பிடிக்க நமக்கு ரோல் பண்ணவும் நல்லா இருக்கும். இப்போ அடுத்து பாருங்க டபுள் சைடு ஹேண்டில் வச்சு ட்ரம்முங்க. இது ட்ரம். இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து இப்ப நம்ம கேட்டரிங் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது வந்து பெட்டரா இருக்கும். இது வந்து சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இருக்குங்க. இது சின்ன சைஸ்ங்க. இது வந்து 1/2 kg ல இருந்து இல்ல, இது வந்து நார்மல் சைஸ்ங்க. இதுல வந்து ஒரு 1/2 kg ட்ரம்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 10 kg 15 kg பிடிக்கிற அளவுக்குமே ட்ரம் சைஸ் இருக்குது. இதுல 15 kg இருக்கு. ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கு. இதுல இப்ப நான் உங்களுக்கு 2 சைஸ் மட்டும் நான் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். ஓகேங்களா. சரி. ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்க சில்வர்ல வந்து பிரியாணி பாட், தம் வச்சு செய்யக்கூடிய பிரியாணி பாட்டுங்க. தம் வச்சு செய்யறது. தம் வச்சு செய்யலாம் இதுல. அந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஃபினிஷிங் ஃபிளாட்லயும் இருக்கு, நமக்கு வந்து ரவுண்ட்லயும் இருக்குங்க. அந்த மாதிரி மாடல்ல இருக்கு. இது மேக்ஸிமம் வந்து 3 kg வரைக்கும் நம்ம இதுல செய்யலாம். மேக்ஸிமம் 3 kg வரைக்கும். 3 kg வரைக்குமே நம்ம செய்யலாம். ஓகே. உங்க கிட்ட இந்த சைஸ் மட்டும் தான் இருக்குங்களா, வேற சைஸ்? இல்ல, இதுல வந்து 1 kg ல இருந்து மேக்ஸிமம் 5 kg வரைக்குமே இருக்கு. எஸ்எஸ்ல வந்து பிரியாணி பாட் இருக்கு இதுல. ஓகேங்க. இதுக்கு வந்து லிட் வந்து தனியா வந்துரும், நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு சில்வர் வேணாம், காப்பர் பாட்டமோட வேணும், காப்பர் பாட்டம். ஓகே. அப்படினாலும் காப்பர் பாட்டம்லயே வந்து பிரியாணி பாட் இருக்கு. ஓகே.
இதுவும் மீடியம் சைஸ்ங்களா சின்ன சைஸ்? இது வந்து மீடியம் சைஸ் தான். மீடியம் சைஸ். 1 kgக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சொம்பு பார்க்க போறோம். சொம்புங்களா? சொம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 0 சைஸ்ல இருந்து சரி. நம்ம கிட்ட அதாவது 3ஆம் நம்பர் சைஸ் வரைக்குமே சொம்பு லிமிட் இருக்கு. ஓகே. இதுல மாடல் பாருங்க, எல்லா வகையான மாடல்லயுமே நம்ம கிட்ட சொம்பு இருக்கு. மாடல்ஸ் நிறைய இருக்கு. கலெக்ஷன் நிறைய இருக்கு இதுல நமக்கு. ஓகேங்க. ஓகேங்களா? நமக்கு பிளைன்ல வேணும்னாலும் இருக்கு. ஓகே. இதெல்லாம் இல்ல ஏதாவது மாடல்ல அதிகம் பார்க்க முடியாது. இதெல்லாம் இப்பதாங்க நியூ கலெக்ஷன். இதெல்லாம் அதிகமா மூவிங் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்க. இந்த மாதிரி லோட்டா சொம்பு எல்லாமே இருக்குங்க. ஒரு கடைக்கு வேணும்னாலும் ப்ளைனா வேணும்னாலும் இருக்கு. இருக்கு. ப்ளைனா வேணும்னாலும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க. கலெக்ஷன் நிறைய இருக்குங்க. ஓகே. இதெல்லாம் ஆப்பிள் மாடல் மாதிரி இருக்கு. ஓகே. அதே மாதிரி நாட்டப்பம் சொம்பெல்லாம் வச்சிருந்தீங்களே அது இருக்குங்க? அது இருக்குங்க சார். கீழ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. கண்டிப்பா. இங்க பாருங்க. அந்த காக்னெட் பிராண்ட் காட்டுனேன் இல்லையா? அதுலயே பாருங்க சொம்பு. அதுலயே சொம்பு இருக்கு. அதுலயே சொம்பு இருக்கு. நமக்கு அந்த ஐட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்துரும். நல்லா ஹெவியா இருக்கு. ஆமாங்க. அந்த ஐட்டம் காக்னெட்னாவே ஹெவி தான். காக்னெட்னாவே நமக்கு கொஞ்சம் ஹெவியா தாங்க வரும். ஓகே. இதுலயே வந்து மாடல்ஸ் நிறைய இருக்கு. மாடல்ஸ் நிறைய இருக்கு. அப்படியே பாருங்க. சின்ன சைஸ்ல இருந்து எல்லாம் இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே இதுல இருக்கு. ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கலர் டிசைன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர் டிசைன் சொல்லுவாங்க. ஓகேங்க. இதெல்லாம் வந்து சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஐட்டம். அந்த மாதிரி ஐட்டம். டைனிங் டேபிள் வைக்கிறது. டைனிங் டேபிள் வைக்கக்கூடிய சர்விங் டிஷ் யூஸ் பண்ணலாம். எல்லாம் ஒரே கலர்ல வேணாலும் எல்லா சைஸும் கலர்ஸ் இருக்கு இதுல. சின்னதுல இருந்து பெருசு வரைக்குமே வரும். கிட்டத்தட்ட 4 சைஸ் வரும் உங்களுக்கு. ஓகே. ஓகேங்களா? இது வந்து ரிட்டர்ன் gift மாதிரி கொடுக்கலாங்களா? ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஓகே. எதுவும் ப்ராப்ளம் இல்ல. வீட்டுக்கு வாங்கிக்கறாங்க. சூப்பரா இருக்கு. ஆமாங்க. ஓகே. கலர் எதுவும் வந்து நமக்கு மூவ் ஆகாது இதுல. அப்படிங்களா? ஆமா. அந்த மாதிரி ஐட்டம் தாங்க இதெல்லாம். ஓகே. நல்லா இருக்கு. இப்போ அடுத்து பாருங்க காஃபி மக்குங்க. காஃபி மக். காஃபி மக். இந்த குழந்தைங்களுக்கு பிடிச்சு குடிக்கக்கூடிய காஃபி மக். இதுல வந்து சின்னதுல இருந்து நமக்கு வந்து வாட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் வரைக்குமே நம்ம கிட்ட வந்து இருக்குங்க. பெரிய சைஸ் அந்த குழம்பெல்லாம் ஊத்துவாங்களா அதுங்களா? குழம்பு ஊத்த, அப்புறம் வந்து வாட்டருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி ஊத்த, அந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லா சைஸ் வகையிலுமே வந்து இருக்குங்க. நல்லா வெயிட்லெஸ்ஸாவும் வச்சிருக்கீங்க. வெயிட்லயும் இருக்கு, வெயிட்லெஸ்லயும் இருக்கு. ஓகே. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இதெல்லாம் டிசைன்ல இருக்குங்களா? ஆமா, டிசைன்ல இருக்கும் பாருங்க. இந்த டிசைன் நல்லா இருக்கு. அந்த மாடலே இருக்கும். ஓகே. இங்க பாருங்க. இந்த மாடலே இருக்கும். டம்ளர் ஷேப்லயே இருக்கு. ஓகே. அதே மாதிரி ப்ளைன்ல பாத்திருப்பீங்க. இப்ப பாருங்க அந்த கோடு போட்ட மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வெரைட்டி வந்து இங்க இருக்குங்க. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய இந்த வடி காய் வடிங்க. ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்ட் கீழ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே புஷ்ஷோட வரும். இதுல வந்து ஸ்டாண்ட் கொடுத்திருக்கனால அப்படியே வச்சிரலாம். அப்படியே நம்ம கீழ வச்சிட்டோம்னா அதே ஃபுல் ட்ரை நமக்கு கிளியர் கொடுத்துருங்க. நம்ம எடுத்து இப்படி புடிச்சிட்டு இருக்கணும்னா சின்ன சைஸ்ல இருந்து வச்சிருக்கீங்க. இது வந்து சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே சைஸ் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிலோட வேணும்னாலும் இருக்கு, ஹேண்டில் இல்லாம வேணும்னாலும் இருக்கு. ஹேண்டில் இல்லாம இருக்கு. இது பெரிய சைஸ் வச்சிருக்கீங்க. பெரிய சைஸுமே இருக்குங்க அதுல. ஓகே. இது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு, ஹோட்டலுக்கு யூஸ் பண்ற மாதிரியும் இருக்கு. ஓகே. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே. இது வந்து நெட் கிளாத் கூடிய வந்து நார்மல் வடி. சரி. இந்த நெட்ல கேட்பாங்க. இந்த மாதிரி நெட் ஐட்டம் வந்து அதிகமா கேட்பாங்க. அந்த மாதிரி ஐட்டம்லயும் இருக்கு. ஹோல்ஸ் நிறைய இருக்கும். ஹோல்ஸ் குட்டி குட்டி ஹோல்ஸ் வர வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வரும். இது காமனா வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வடி. இது வந்து பாருங்க வீட்டுக்கு கடைக்கு வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வடி இதுல. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஸ்வீட் ட்ரே. ஸ்வீட் ட்ரே இந்த கடையில எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்வீட் ட்ரே. இதுல பாருங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் சைஸ் லிமிட் இருக்கு. அதே மாதிரி இப்ப ஒரு கடைக்கு ஏதாவது வெட்டிங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்ல வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கேட்டரிங் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது எல்லாமே மல்டி பர்பஸ் தாங்க. பேக்கரி ஹோட்டல்லாம் ஸ்டார்ட் பண்றேன்னா உங்க கடையில வந்து எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகேங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செராமிக் ஐட்டம். செராமிக் ஐட்டம். செராமிக் ஐட்டத்துல வந்து கரண்டி இருக்கு, ஸ்பூன் இருக்கு, ஓகேங்களா, கப் இருக்கு, அதே மாதிரி சூப் பவுல் இருக்கு. பவுல் இருக்கு. அப்புறம் வந்து பாருங்க குட்டி குட்டியா அழகா முட்டை கப் குட்டி குட்டியா இருக்கு. எக் மாதிரி இருக்கு. குட்டி குட்டியா கப் பாருங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு. நல்லா குழந்தைங்க யூஸ் பண்றாங்க. குழந்தைங்க யூஸ் பண்ணலாம். ஓகே. செராமிக்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இதுல. ஓகே. பாருங்க ஸ்நாக்ஸ் பிளேட் இருக்கும். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஓடிஜிக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுல் தாங்க. இது மாதிரி இருக்கு. பவுல் வகைகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குங்க இதுல. இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய இந்த போஜன் தட்டு, குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. இது ஸ்நாக்ஸ் தாங்க. ஸ்நாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஐட்டம் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து ஒரே நிமிஷம் ட்ரே மாடலும் இருக்குங்க. ட்ரே மாடலும் பாருங்க இருக்கும். ட்ரே இருக்கும், சாப்பிடுற பிளேட் இருக்கும். ஓகே.
நல்லா வெயிட்லெஸ்ஸா வச்சிருக்கீங்க. ஓகே. ட்ரே இருக்கும். ஓகே. இந்த மாதிரி செராமிக்ல நமக்கு எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. எது வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்க. பாட்டிலுக்கும் வாங்கிக்கலாம். ஒரு பீஸ் 2 பீஸ் 100 பீஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 1000 பீஸ் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்டாக் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நீலம் பிராண்ட் பார்க்க போறோங்க. நீலம் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பிடுற தட்டு, டோப்ஸ், டம்ளர், பவுல், கப் எல்லாமே இருக்குங்க. இதுல சம்பட செட்டுன்னு பாத்தீங்கன்னா 9 பீஸ் வரக்கூடிய சம்பட செட்டும் இருக்குங்க. நம்ம கிச்சன் வெட்டிக்கு லைனா சின்னதுல இருந்து பெருசா அடிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே நீட்டா இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சீலோட தான் வரும். சீலோட தான் வரும். நீலம் பிராண்ட். நீலம் பிராண்ட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா சீலோட வரும். இதுல பாருங்க டிஃபன் பிளேட், சாப்பிடுற பிளேட், ஸ்நாக்ஸ் பிளேட். ஓகே. பாருங்க பவுல், கப் இது எல்லாமே இருக்குங்க. இதே மாதிரி சாஸ் பென் இது. ஓகேங்களா? இதே மாதிரி இது வந்து சம்பட பாக்ஸ். சம்பட பாக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 பீஸ் வரும். இதுல 9 பீஸ் வருங்களா? சைஸ் டிஃபரன்ஸ். சைஸ் டிஃபரன்ஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோல இருந்து 5 kg போடுற வரைக்குமே இந்த சம்பள செட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க அதே கம்பெனி, அதாவது நீலம் கம்பெனிலேயே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரைஸ் ட்ரம். ஓகேங்களா? இதுல வந்து 2 சைடு ஹேண்டில் வச்சு ட்ரம்முங்க இது. ஓகேங்களா? இதுல வந்து கிட்டத்தட்ட 10 kgல இருந்து 100 kg கொட்டுற மாதிரி பெரிய சைஸ் ட்ரம் வரைக்குமே இருக்கு. நமக்கு 10 kg இருந்து 100 kg வரைக்குமே கொட்டுற மாதிரி ட்ரம் சைஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோசபிள் பாருங்க, வெளியே தான் க்ளோஸ் பண்ற மாதிரி வரும். நல்லா டைட்டா இருக்கும். நம்ம மூடி வந்து ரொம்ப டீப்பால திறக்க தேவையில்ல. மேல ஒரு ஹேண்டில் கொடுத்திருப்பாங்க. நம்ம வச்சு ஃப்ரீயாவே நம்ம பாருங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ரேட்ல இந்த ஐட்டத்துல இருக்கு. ஓகே. 10ல இருந்து 100 kg வரைக்குமே இருக்கு. இது எல்லாமே பாருங்க ஐஎஸ்ஐ முத்திரையோட தான் நமக்கு வரும். பிராண்டட் ஐட்டம்ங்கிறதுனால ஐஎஸ்ஐ முத்திரையோட தான் நமக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கல்யாணத்துக்கு சீர்வரிசைக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வந்து செட்டு பாத்திரங்க. இது சீர்வரிசை கொடுக்கறது இல்ல ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்குனாலும் இந்த மாதிரி இதெல்லாம் பழைய காலத்து மாடலுங்க. இது இப்ப வரைக்குமே ட்ரெண்டா தான் மூவிங் ஆயிட்டு இருக்குது. ஓகேங்களா? இதுல பாருங்க சைஸ் பாருங்க, சின்னதுல இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு 10 கிலோ பிடிக்கிற மாதிரியே இருக்கும். 1 kg இருந்து 10 kg பிடிக்கிற அளவுக்குமே வந்து இந்த சைஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இது பாருங்க, இதுல இட்லி குண்டா. இதுவும் வந்து பழைய காலத்து மாடல். அப்ப இருந்து இப்ப வரைக்குமே ட்ரெண்டிங்கா தான் போயிட்டு இருக்குங்க. இதுலயும் பாருங்க செட் அப்படியே இது எல்லார் வீட்லயுமே இருக்குங்க. இது என்னதான் நியூ கலெக்ஷன் வந்தாலும் இந்த ஓல்டு மாடல் சொல்றதுக்கு இந்த 2 மாடலுமே பாத்தீங்கன்னா கம்பல்சரி இது எல்லார் வீட்லயுமே இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தாங்க. இந்த அரிசி கழுவ ஒரு ஸ்வீட் செய்யறதுக்குலாம் வந்து இப்போ கோயிலுக்குலாம் போனா பொங்க வைக்கிறதுக்குலாம் அரிசி போட்டு கழுவ பாருங்க. அந்த மாதிரி இது பழைய மாடல் தாங்க இதுவும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தூக்கு பாருங்க, நார்மல் தூக்கு. இது வந்து நார்மல் தூக்கு. ஃபேன்சி தூக்கு இருக்கு. உங்களுக்கு நான் கீழே காட்டுறேன். இது வந்து பிளைன்லயே இருக்கு. சின்ன சைஸ் வந்து பெருசு வரைக்குமே இருக்கு. பிளைன்லயும் இருக்கு, லேசர் பிரிண்ட்லயும் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இருக்கு நம்ம கிட்ட.